என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி நான் யாருக்கு தான் என்ன தான் பாவம் செஞ்சேன்? நான் நல்லவனாக தானே இருக்கேன். நல்லவனாக இருக்கிறதே ஒரு தப்பா? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் நெருக்குது? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் என் மனசாட்சிப்படி செய்யாமல் நல்ல வழியில், தர்மத்தோட வழியில் தானே நடந்துட்டுருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் உங்களோட மனசில் எழும்புச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்காக தான். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசியிருக்கிறது வித்யா. மகாபாரதத்தில் கர்ணன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்ணனை போல கொடைவள்ளல் வேறு யாரும் இருக்க முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய மேன்மையான பெயரும் எடுத்திருந்தார். நமக்கு தெரிஞ்சு அவர் யாருக்கும் எந்த துரோகமோ எந்த பாவமோ செய்யலை. அவரோட வாழ்க்கை பாதை ரொம்பவே கரடு முரடாக இருந்துச்சு. ஏன் கடைசியில் அவருடைய மரணம் கூட ரொம்பவே மன வேதனையை கொடுக்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி நல்லவங்களுக்கு எப்பவுமே கெடுதலாக நடக்குது? எந்த தவறுமே செய்யாத கர்ணனுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு? இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம மனசுலேயே எழும்போது கர்ணனோட மனசில் தோணாதா என்ன? கர்ணனுடைய இந்த அத்தனை கேள்விக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும். அதனால் கர்ணன் கிருஷ்ணனை பார்த்து இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி போகிறாரு. இப்போ கர்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையேயான உரையாடல் துவங்குது. கிருஷ்ணா, என் தாயார் நான் பிறந்தவுடன் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார். அதற்கு காரணம் நான் முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். இது என் தவறா? நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை. இது என் தவறா? பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் நான் மறக்கும்படி சாபம் கொடுத்தார். இது என் தவறா? ஒரு பசு தற்செயலாக என்னுடைய அம்பு மூலம் தாக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார். திரௌபதியின் சுயம்பரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன். குந்தியும் கூட இறுதியில் தன்னுடைய மற்ற மகன்களை காப்பாற்றுவதற்காகவே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கும்போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும்? இப்படியான கர்ணனின் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு கிருஷ்ணரோட பதில் என்ன அப்படின்னா, கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன். என் பிறப்பிற்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறுவயதிலிருந்தே வாள், அம்பு, ரதங்கள், குதிரைகள் ஆகியவற்றின் இரைச்சலை கேட்டிருப்பாய். ஆனால் நானோ மாடு, சாணம், வைக்கோல் இவைகளின் நடுவிலேயே வளர்ந்தேன். நான் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொலை செய்ய பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, போர் பயிற்சி இல்லை. ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகின்ற போது நான் எந்த கல்வியும் பெறவில்லையே. நான் 16 வயதில்தான் ரிஷி சாண்டிபனின் குருகுலத்தில் சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். எனக்கு அந்த கொடுப்பனையும் இல்லை. ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையில் இருந்தும் கடலில் இருந்து தூரத்தில் என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டி இருந்தது. நான் ஓடி போன ஒரு கோழை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் என அனைத்தும் கிடைக்கும். ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும். கர்ணா, ஒன்றை நினைவில் கொள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன.
வாழ்க்கை எப்பொழுதுமே எளிதாக இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் வழி நிற்பதே சரியானதாகும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல. அந்த நேரத்திலெல்லாம் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதுதான் இங்கு முக்கியமானது. நம்மோட வாழ்க்கையில நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை. எப்பொழுதும் நினைவில் கொள், வாழ்க்கை என்பது ஒரு பாதை. சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே. அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை. இங்கு எல்லாம் சரியாக அமைந்த வாழ்க்கை யாருக்கும் இல்லை. வீழ்ச்சி அடைவது அவமானம் அல்ல, மீண்டும் எழுவதுதான் வரலாறு. எனவே கவலை கொள்ளாதே, நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்ணன் கிட்ட தன்னோட உரையாடலையும் உபதேசத்தையும் கிருஷ்ணர் முடிச்சுக்கிறாரு. இறைவன் நமக்கு சொல்ல வரதும் இதுதான். நம்மளோட வாழ்க்கையில் நல்லவங்களாக இருந்தால், தர்ம வழியை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக நமக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. அப்படி சோதனைகள் வரும்போது அதை நாம் எப்படி ஏற்று நடக்கிறோம், எப்படி அதை கடந்து வரோம், சோதனைகள் வந்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கோமா, எந்த சூழ்நிலையிலையும் நியாயத்தின் பக்கமே நிற்கிறோமா, இப்படி நம்மோட துன்ப காலத்திலையும் கஷ்ட காலத்திலையும் தான் நம்மோட கர்மா கணக்கிடப்படுது. எவ்வளோ வேகமாக நாம் வீழ்ச்சி அடைகிறோமோ அவ்வளோ வேகமாக எழுந்து நிற்க பழகிக்கணும். மறுபடியும் பாதை மாறாமல் நம்மளோட பயணத்தை தொடரவும் கற்றுக்கணும். நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு எதுக்கு இந்த நிலைமை, நல்லவங்களாக இருந்தாலே இதுதான் கதியா, அப்படின்னா நான் ஏன் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் நல்லவங்கன்னு நாமளே சொல்லிக்கக்கூடாது. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்கிற காலகட்டம் எதுனா அவனோட துன்ப காலம் மட்டும்தான். அந்த துன்ப காலத்திலையும் எவன் அதை ஏற்று நேர்மையான வழியில் கடந்து வரானோ அவன்தான் உண்மையிலேயே நல்லவன். அந்த மாதிரியான மனுஷங்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் வந்தாலும் பிற்காலத்தில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். இப்போ இந்த காலத்தில் கஷ்டங்கள் நம்மளை அழுத்துது அப்படின்றதுக்காக நம்ம குறுக்கு வழியிலையோ வேறு பாதையிலையோ போனோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்களை நாம் கூட்டிக்கிறதா தான் அர்த்தம். அந்த கஷ்டத்துலையும் துன்பத்துலையும் சோதனை காலத்துலையும் நம்ம நேர்மையான வழியில் தைரியமாக நின்று அந்த பிரச்சனைகளை கடந்து வரும்பொழுது அந்த இறைவனே நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையை நலப்படுத்தி வாழ வைப்பார். அதனால் சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு திரும்ப எழுந்து நில்லுங்க. உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.